Hi friends, welcome to my style cooking channel. இன்னைக்கு நம்ம தீபாவளி ஸ்பெஷலா பார்க்க போற ரெசிபி பாத்தீங்கன்னா வெள்ளையான தேன்குழல் முறுக்கு எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். தேன்குழல் முறுக்குனாலவே நமக்கு வெள்ளையான முறுக்கு தான் ஞாபகம் வரும். ஆனா நம்ம செய்யற சின்ன மிஸ்டேக்னால தான் முறுக்கு வந்துட்டு வெள்ளையா வராம செவந்து வரும். அந்த மாதிரி முறுக்கு செவந்து வராம வெள்ளையாவே வரதுக்கு நான் சின்ன டிப்ஸ் சொல்லியிருக்கேன். வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் மை ஸ்டைல் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் லேட்டஸ்ட்டாக அப்லோட் பண்ணுற எல்லா ரெசிபியுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இந்த டேஸ்டியான தேன்குழல் முறுக்கை எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். முறுக்கு செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம உளுந்து மாவு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக ஏதாவது ஒரு கப்பில் 1 கப் அளவுக்கு முழு உளுந்து எடுத்துக்கோங்க. அதை ஒரு பேனில் சேர்த்துக்கிட்டு வறுத்து விட்டுக்கலாம். முறுக்கு வெள்ளையாக வரணும் அப்படின்னா உளுந்தை நீங்கள் நல்லா செவக்க வறுத்துடக்கூடாது. உளுந்தோட கலர் கொஞ்சம் கூட சேஞ்ச் ஆகவே கூடாது. அந்தளவுக்கு உளுந்தை நீங்கள் வறுத்து எடுத்துக்கணும். உளுந்து நல்லா சூடேறி வந்தால் மட்டும் போதும். நம்ம கையில் உளுந்தை எடுத்தோம் அப்படின்னா கையில் பிடிக்க முடியாத அளவுக்கு உளுந்து சூடாக இருக்கணும். அந்த அளவுக்கு சூடு ஏறினா போதும். உளுந்தோட கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வறுத்து விடணும் அப்படின்றதெல்லாம் அவசியம் இல்லை. அந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆக விட்டுட்டீங்க அப்படின்னா முறுக்கோட கலர் வெள்ளையாக வராது. உளுந்து நல்லா சூடானதுக்கப்புறமா இந்த உளுந்தை வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கோங்க. நம்ம அந்த உளுந்தை வறுத்து அந்த பாத்திரத்துலேயே வச்சுருந்தோம் அப்படின்னா அதில் இருக்க சூட்டில் உளுந்து கலர் சேஞ்ச் ஆகும். உளுந்தோட கலர் சேஞ்ச் ஆகாமல் வறுத்து விட்டுருக்கேன் பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இந்த உளுந்தோட சூடு ஆறினதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி கப்பில் மாற்றிக்கிட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. உளுந்தை அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா இப்போது அந்த உளுந்து மாவு சலாடையில் சேர்த்துக்கிட்டு மாவை சலிச்சு எடுத்துக்கோங்க. நம்ம என்ன தான் உளுந்தை ஃபைனாக அரைச்சிக்கிட்டாலும் அதில் அரைப்படாமல் உளுந்து நொய்யாக இருக்கும். அதனால் சலிச்சு எடுத்துக்கலாம். முறுக்குக்கு நம்ம மாவு மிஷினில் கொடுத்து அரைச்சாலும் சரி, வீட்லேயே மாவு ரெடி பண்ணாலும் சரி, நல்லா ஃபைனாக அந்த மாவு அரைச்சி எடுத்துக்கணும். அப்போ தான் முறுக்கு எண்ணெயில் போடும்போது வெடிச்சு வராமல் இருக்கும். உளுந்து மாவை சலிச்சதுக்கு அப்புறமா இந்த அளவுக்கு அரைப்படாமல் இருக்கிற அந்த உளுந்து நொய் இருக்குது. இதை திரும்ப நம்ம மிக்ஸி கப்பில் சேர்த்துக்கிட்டு அரைச்சிக்கிட்டிங்க அப்படின்னா நல்லா ஃபைனாக பவுடர் ஆகிடும். இதையும் அரைச்சிட்டு திரும்ப ஒரு டைம் நம்ம சலிச்சு எடுத்துக்கலாம். இந்த உளுந்து மாவு ஃபுல்லாக நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறது கிடையாது. இதுலேருந்து கொஞ்சமாக தான் யூஸ் பண்ணிக்க போகிறோம். கொஞ்சமாக உளுந்து எடுத்து நம்ம மாவு அரைச்சோம் அப்படின்னா மிக்ஸி கப்பில் அரைப்படாது. அதனால தான் கொஞ்சம் அதிகமான அமௌண்ட் எடுத்து நம்ம அரைச்சோம் அப்படின்னா உளுந்து நல்லா பவுடராக அரைக்க முடியும். அதுக்காக தான் அதிகமாக எடுத்துக்கிட்டோம். இப்போது இந்த அளவுக்கு உளுந்து அரைப்படாமல் குருணை கிடச்சிருக்கு. இதை கீழே தூக்கி போட்டுறாமல் நம்ம இட்லிக்கு மாவு அரைக்கும் போது சேர்த்து அரைச்சிக்கிட்டோம் அப்படின்னா வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். இப்போ பாருங்கள், நமக்கு உளுந்து மாவு ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த உளுந்து மாவு அப்படியே இருக்கட்டும். அடுத்தது நம்ம முறுக்குக்கு மாவு ரெடி பண்ணிக்கலாம். முறுக்கு மாவு ரெடி பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி 1/2 கிலோ அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன். கப் அளவுலான்னு பார்த்தீங்கன்னா 2 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். ஏற்கனவே நம்ம சேனலில் அரிசி மாவு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்ற வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த ரெசிபியோட லிங்க்கை இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், செக் பண்ணி பாருங்கள். 2 கப் அரிசி மாவு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து மாவு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். அதுக்கு மேலே அதிகமாக சேர்த்துக்க வேண்டாம். அடுத்தது இது கூட ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஓமத்தை கையில் சேர்த்துக்கிட்டு நல்லா இதை போல் க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா வாசமாக இருக்கும். அடுத்ததாக ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு சேர்த்துக்கலாம். டேஸ்ட்டுக்கு தகுந்த அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கோங்க. ரூம் டெம்பரேச்சரில் இருக்க பட்டரை சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா பட்டரை உருக்கிட்டு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். பட்டர் சேர்த்துக்கிட்டு நல்லா எல்லாமே ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிட்டு நம்ம மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப தண்ணியாகவும் பிசைஞ்சிடக்கூடாது, அதே போல் ரொம்ப கெட்டியாகவும் பிசைஞ்சிடாமல் நல்லா கரெக்டான பக்குவத்துக்கு பிசைஞ்சிக்கோங்க. மாவு ரொம்ப லூஸாக பிசைஞ்சிக்கிட்டிங்க அப்படின்னாலும் மாவு நம்ம எண்ணெயில் போடும்போது எண்ணெய் குடிக்கும். அதனால் கரெக்டான கன்சிஸ்டன்சியில் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. முறுக்கு மாவு நீங்கள் நிறையா குவான்டிட்டியில் மிஷினில் கொடுத்து அரைக்க போகிறீங்க அப்படின்னா அதுக்குமே நான் வீடியோ கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க்கையுமே இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், தேவைப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள். இந்த அளவுக்கு மாவு சாஃப்டாக பிசைஞ்சிக்கணும். அப்போ தான் நம்ம முறுக்கு புழியும் போது நமக்கு ஈஸியாக புழிய வரும். அதே போல் எண்ணெயில் போட்டாலுமே எண்ணெய் குடிக்காமல் முறுமுறுன்னு இருக்கும். முறுக்கு மாவு பிசைஞ்சதுக்கு அப்புறமா எல்லா மாவுலையும் இந்த மாதிரி சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா முறுக்கு புழியும் போது நம்ம முறுக்கு அச்சுக்குள்ளே வச்சு முறுக்கு புழியறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். முறுக்கு செய்கிறதுக்கு இன்றைக்கினா தேன்குழல் அச்சுன்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் எடுத்திருக்கேன். இப்போது இந்த மாவு முறுக்கு அச்சுக்குள்ளே வச்சுட்டு இப்போ நம்ம முறுக்கு புழிஞ்சு எடுத்துக்கலாம்.
முறுக்கு புழியறதுக்கு இந்த மாதிரி பெரிய ஜல்லிக்கரண்டி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வீட்டில் ப்ளைனாக பிளேட் தட்டலாம் இருக்கும்ல, அதில் கூட வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி முறுக்கு வந்து புழிஞ்சு விட்டுக்கலாம். இந்த மாதிரி முறுக்கை ஜல்லிக்கரண்டியில் அப்படின்னா பிளேட்டில் சுற்றிட்டு அதுக்கப்புறமா நம்ம எண்ணெயில் போட்டோம் அப்படின்னா நம்ம மேலே வந்துட்டு எண்ணெய் படாமல் இருக்கும். முறுக்கை புழிஞ்சிட்டதுக்கு அப்புறமா லாஸ்ட்டாக அந்த முறுக்கோடைய எண்டை வந்துட்டு லைட்டாக அந்த மாதிரி அழுத்தி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி அழுத்தி விட்டுக்கிட்டோம் அப்படின்னா எண்ணெயில் போடும்போது பிரிஞ்சிடாமல் இருக்கும். அடுத்தது முறுக்கு சுட்டு எடுக்கிறதுக்காக எண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடாயிடுச்சான்னு பார்க்குறதுக்கு முறுக்கு மாவை கொஞ்சமாக போட்டு பார்த்தீங்க அப்படின்னா மேலே எழும்பி வரணும். இந்த அளவுக்கு எண்ணெய் சூடாகி வந்ததுக்கப்புறமா நம்ம சுற்றி வச்சுருக்கோம்ல முறுக்கு, அதை வந்துட்டு எண்ணெயில் சேர்த்துக்கோங்க. முறுக்கு சுற்றி எவ்வளோ பபிள்ஸ் வந்துருக்குல்ல, இந்த பபிள்ஸ் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக அடங்கணும். அப்போ வந்துட்டு நம்ம முறுக்கை வெளியே எடுத்தோம் அப்படின்னா முறுக்கு நல்லா வெந்து இருக்கும். முறுக்கு ஒரு பக்கம் வெந்து வந்ததுக்கப்புறமா மறுபக்கம் திருப்பி விட்டுக்கோங்க. திருப்பி விட்டுட்டு இந்த அளவுக்கு பபிள்ஸ் நல்லா அடங்கி வந்ததுக்கப்புறமா முறுக்கை வந்துட்டு நம்ம வெளியே எடுத்துடலாம். அவ்வளோதான், வெள்ளையான டேஸ்டியான தேன்குழல் முறுக்கு ரெடி ஆகிடுச்சு. இதே போலவே மீதி இருக்கிற எல்லா மாவுலையுமே முறுக்கு சுட்டு எடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஏற்கனவே நம்ம சேனலில் தீபாவளி ஸ்பெஷலாக நிறைய ரெசிபிஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த ரெசிபியோட லிங்க்கை இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், செக் பண்ணி பாருங்கள். முறுக்கு செவந்துடாமல் வெள்ளையாகவே வரதுக்கு டிப்ஸ் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம உளுந்தை வறுக்கிறோம்ல, அப்போ அந்த உளுந்தோட கலர் கொஞ்சம் கூட சேஞ்ச் ஆகிடாமல் இருக்கணும். அதாவது உளுந்து வந்து நல்லா சூடானாலே போதும், ரொம்ப வந்துட்டு கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வறுத்து விட்டுறக்கூடாது. செகண்ட் டிப்ஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம எண்ணெயை வந்துட்டு நல்லா சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதில் முறுக்கு மாவு போட்டாலும் முறுக்கு வந்து உடனே செவந்து வந்துடும். அதனால் எண்ணெயோட சூடு பாதி அளவுக்கு இருக்கிற போலவே பார்த்துக்கோங்க. நான் சொன்ன இந்த சின்ன சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணி இந்த தீபாவளிக்கு வெள்ளையான அண்ட் டேஸ்டியான தேன்குழல் முறுக்கு நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் என் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. நான் எடுத்துக்கிட்ட 2 கப் அரிசி மாவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சைஸில் 40 முறுக்கு கிட்ட வந்திருந்தது. தேன்குழல் முறுக்கு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க, அவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முறுக்கு எந்த அளவுக்கு வெள்ளையாக நல்லா முறுமுறுப்பாக வந்திருக்கு அப்படின்றத நீங்களே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்கும். இதே போல் வேறு ஒரு தீபாவளி ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங்.